எல்லாருக்கும் வணக்கம். சாயந்தரத்துலேருந்து இது ஒரு 55வது ப்ரோக்ராம் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தங்க வீட்டில் ஒரு கொள்ளை நடக்கும்போது, ஒருத்தங்க வீட்டில் ஒரு கொள்ளையோ கற்பழிப்போ நடக்கும்போது தான் ஒரு போலீஸ்காரனோட சேவையை நம்ம உணர்கிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வரும்போது, ஒரு வியாபாரி தான் கல்லாவை கட்டிக்கிட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வரும்போது, ஒரு காவல்காரன் ஒரு போலீஸ்காரன் தன்னோட கடமையை ஆடிட்டுருக்கான்னு அர்த்தம். அவன் தியாகம் செஞ்சிட்ருக்கான்னு அர்த்தம். தன்னோட உயிரையும் உறவுகளையும் பணையம் வச்சுருக்கான்னு அர்த்தம். போலீஸ்காரனோட வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரி தான். அங்கே முதல்ல குறிவைக்கப்படுறது அவனோட உயிரல்ல, நேர்மை. முதல்ல குறிவைக்கப்படுறது உயிரல்ல, நேர்மை. காக்கி சட்டையிலையும் கரை இருக்கலாம், காரணம் அவங்களும் மனுஷங்க தான். அந்த மனுஷங்களில் பலர் இன்னும் மனிதத்தோடு இருக்கிறதுனால தான் நம்முள்ள இருக்கிற மிருகம் இன்னும் பதுங்கிட்டுருக்கு. இந்த காவல்துறையினர் பல பேர் தம்மையே விலையாக கொடுக்கறதுனால தான் நம்மளால் தினமும் நிம்மதியாக தூங்க முடியுது. நல்லதை ஆக்க தீயதை அழிக்க நம்மையெல்லாம் காக்க காக்க காவல்துறையினரின் உதவி தேவை தேவை. இந்த சமயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் நம்ம எல்லார் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.